ஏய், ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டியா? அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன? இதுக்கப்புறம் நீ அனாதை கிடையாது. என்ன சொல்ற? உன் அம்மா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் யாரும் உன்னை அனாதைன்னு சொல்ல முடியாது. இந்த பாரு, இந்த மாதிரி விஷயத்துல விளையாடாத. ம். என்ன அது? என்ன அப்படி பார்த்துக்கிட்டே இருக்க? பிரிச்சு பாரு. யாரு? இவங்க தான் உன் அம்மா. இதுதான் உன் அம்மா. இந்தா, இது ஓபன் பண்ணி பாரு. அம்மா? என்ன மன்னிச்சிடுமா. நம்ம பையன் கர்ணா என் கூடவே இருந்தோம். நான் தான் உன் அப்பன்னு அவங்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில இருக்கம்மா. இந்த போட்டோ கர்ணா கைக்கு எப்படி கிடைச்சது? கர்ணா என் ரெண்டாவது பொண்டாட்டியோட பையன் தானும் தெரிஞ்சா, ஐயோ, கிருபாவும் திவாகரும் இவனை கொண்டுடுவாங்களே. அப்போ இதை கண்டுபிடிச்சது என் மருமக தானா? இப்பயாவது கர்ணாவுக்கு அவங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சுதே. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஆனால் இது கிருபாவுக்கும் திவாகருக்கும் தெரியாமல் இருக்கணுமே. இந்த பாரு, இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ பார்த்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாமா? எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. இந்த பாரு, எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க. உனக்கு நான் இது கூட பண்ணலன்னா எப்படி? எடுத்துக்கோ. நான் சும்மா தான் கேட்டேன். எனக்கு ஒரே ஒரு புடவை மட்டும் போதும். உனக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் வாங்கி கொடு. சரி. வேணாம். ஓகே தான், வேணாம். எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை எடுத்துக்கிறேன். இது எவ்வளோ? 9500 சார். ஐயோ, என்கிட்ட அவ்வளோ காசு இருக்காதே. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இதை பேக் பண்ணி கொடுங்க. Okay, sir. நீ எடுத்துகிட்டு போய் பில்லு போட்டுட்டு நான் அதை வந்துடுறேன். நீங்க பில்லிங் செக்ஷன்ல வெயிட் பண்ணுங்க மேடம், சாரி வந்துடும். சரி. ₹10,000 புடவை என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. பார்ப்போம்.
ஐயோ ரொம்ப கம்மியாக இருக்கே. இப்ப என்ன பண்ணுறது? பேசாம அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுற வேண்டியதான். வேற வழியே இல்லை. அண்ணே கருணா ஃபோன் பண்ணுறேண்ணே. என்னன்னு கேளு. சொல்கிறா. அண்ணா எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது, அனுப்பி விட்றீங்களா? ஹேய், உனக்கு எதுக்குடா 10,000 ரூபா பணம்? இந்துவுக்கு புடவை வாங்கி கொடுக்க வந்தேண்ணே. வந்த இடத்துல காசு பத்தலை. அண்ணே பாத்தியா, இவனுக்கு அந்த பொண்ணு மேலே பைத்தியம் முத்தி போச்சுண்ணே. என் நேரமும் பொண்டாட்டி முந்தானி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏய், உனக்கு அவ்வளோ பணம்லாம் கொடுக்க முடியாது. டே திவா, அண்ணே அவன் நம்ம கிட்ட கேட்காம வேற ஏட்டா கேட்பான். காசு தானடா, அனுப்பிவிடு. இதுக்கப்புறம் உங்க அம்மா உன்னை இங்க இருந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும். ஆமாம், இந்த ஃபோட்டோ உனக்கு எப்படி கிடைச்சது? நீ எப்படி எங்கள் அம்மாவை கண்டுபிடிச்ச? எப்படியோ கிடைச்சது, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உங்க அம்மா கிடைச்சதுல உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்பவே சந்தோஷம். இப்போ எங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியும், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் கண்ணை மூடினா என்னால் அவங்களே நினைச்சு பார்க்க முடியும். நீ எவ்வளோ பெரிய உதவி எனக்கு பண்ணியிருக்க தெரியுமா? அதுக்காகவே உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் உனக்கு உங்க அம்மாவோட போட்டோவை மட்டும் தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன். ஆனா நீ எனக்கு தெரியாமலேயே எனக்காக நிறைய பண்ணிருக்க. நான் மயக்கம் போட்டு விழுந்தப்போ தண்ணி அடிச்சு என்னை எழுப்புனது, என் பாரதிய திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தது, இந்த போட்டி நடக்கிறத பத்தி என்கிட்ட சொன்னதுன்னு நீ சொல்லாமலேயே எவ்வளவோ எனக்காக பண்ணிருக்க. அதெல்லாம் பாக்குறப்போ நான் உனக்கு பண்ணது எனக்கு பெருசாவே தெரியல. ஏய், அதெல்லாம் எதுக்கு இப்போ? ஏன் நான் பண்ண உதவிக்கு மட்டும் நீ தேங்க்ஸ் சொல்லும்போது நீ பண்ண உதவிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? ஏய் இந்து, அந்த புடவையை நீ கட்டிக்கலையா? இல்ல, இப்போ கட்டிக்கல. ஏதாவது ஒரு நல்ல நாள் வரும்ல, அப்போ கட்டிக்கலாம்.